டைம் என்ன ஆகுது? வாட்சில் மணி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. 9:45. கரெக்டாக டைம் பார்த்து சொல்லு. 10:45. 9:45 தெரியாம சொல்லிட்டேன். டைம் பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலையில் மணி 6 மணி ஆகுது. நாங்கள் காலையில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் போகிறோம். ஆமாம், நாங்கள் வந்து சேலம் போகிறோம். பாப்பா வந்திருந்தா இல்லையா, இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் அங்கே. ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ அவங்க கூடயும் யாருனா இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு 1.5 வருஷத்தில் போனோம். அதோட இப்போ 3 வருஷம் 2.5 வருஷத்துக்கு அதான் அந்த 3 வருஷம் வந்து வயிற்றுல 5 மாதம் அப்போ போனோம். இப்போ தம்பிக்கு 3 வயசு ஆகிற ஸ்டேஜில் நாங்கள் போகிறோம். ஆமாம். ஸோ அதனால் வந்து இங்கே விழுப்புரம், இப்போ நம்ம வீட்டில் இருந்து சேலம் போகிறோம். பஸ் ட்ராவல். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரொம்ப எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கேயும் பண்ண மாட்டோம். பஸ்ஸில் எங்கேயுமே பண்ண மாட்டோம். போனால் நாங்கள் பாண்டி போவோம், அதுவும் வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துடுவோம். ஸோ எங்கன்னா போனோன்னா இது மாதிரி லாங் ட்ராவல். சேலம் வந்து 6 hours இல்லை 7 hours ஆகும். இப்போ விழுப்புரம் போகிறதுக்கு 1 hour தான் ஆகும். ஸோ போயிட்டு நம்ம பஸ் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சேலம் போயிட்டு நிறைய vlog வனஜா கூட வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம். இந்த தானம் டைம் என்ன ஆகுது? வாட்சில் மணி என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். 9:45. கரெக்டாக டைம் பார்த்து சொல்லு. 10:45. 9:45 தெரியாம சொல்லிட்டேன். டைம் பாரு. கரெக்டாக டைம் பார்த்து சொல்லு. சொல்லு. டைம் என்ன ஆகுது? 1 இல்லை மணி 6. ஆனால் இதில் டைம் வந்து 4:28 காமிக்குது. தப்பு தான் பாருங்க. இதில் டைம் தப்பாக காமிக்குது. டைம்லாம் காமிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணணும். பக்ஸன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறான். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அவனுடைய அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க. சித்தி வீட்டுக்கு போகிறோம். 7 சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம். வனஜா பேர் கூட எப்பயாவது தான் வருது. ஆனால் 7 சித்தப்பா தான் அடிக்கடி வந்து ஆர்வமாக இருக்கா. நம்ம எப்போ சித்தியை பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபன் நடக்குதுன்னு பார்க்கலாம். பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். 10 நிமிஷத்தில் பஸ் வரும். வந்து விழுப்புரம் வந்துட்டோம். காலையிலே கிளம்புனால வந்து என்ன இதோட வந்து சேலத்துக்கு 1 மணிக்கு தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து எங்கே வாட்சி 7. ஸோ 1 மணிக்கு தான் போக முடியும். அதனால் வந்து காலையில் 7-7:30க்கெலாம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து இப்போ வந்து சேலத்துக்கு பஸ்ஸு ஏறணும். பசிக்கல தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு 8-9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அப்புறம் இதை விட்டுட்டுனாக்கா நடுவில் எங்கேயும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து விழுப்புரத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வைக்காம நான் சாப்பிட்டுட்டு பட்டு வந்து இப்போ மாத்திரை போடணும். என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒத்துக்காது. உனக்கு தான் சாம்பார் 4 இட்லி, அவங்க வந்து 2 இட்லி 2 வடை. நீங்கள் சாம்பார் வேணுமா சட்னி வேணுமா? என்னவா இன்னைக்கு டிஃப்ரெண்டான டிஃபன் தான். ஏன்னா டெய்லி எங்கள் கடையில் டிஃபன் சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கு செத்து போச்சு. இன்றைக்கி டிஃப்ரெண்டான டிஃபன் வேறு கடையில். அதாவது வந்து டெய்லி நம்ம ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடுவோம். இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், இவங்க சட்னி சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? அப்போ உங்கள் கடை அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னும் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுனால இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். வடை மட்டும் உள்ள இருக்குது. வடை சாப்பிட்டு இட்லியும் விட்டுப்பட்டு அதான் சொல்லிட்டுனே டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுனால இது நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாப்பிட்டு பஸ் ஏறதுக்கு வந்துட்டோம்.
டிஃபன் நான் 4 இட்லி ஒரு வடை, பட்டும் வச்சும் 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போயிட்டு பில்லு கொடுக்குறேன் 100 ரூபா அப்படின்றாங்க. எங்கள் கடையில் 4 இட்லி வடை 25 ரூபா தான். இங்கே என்ன சட்னி சாம்பார் வச்சாங்களோ அதே தான் வைப்பாங்க. சாம்பார், பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி. 4 இட்லி வடை 25 ரூபா. ஆனால் இங்கே வந்து 4 இட்லி வடை 50 ரூபா சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் எனக்கே ஒன்றும் தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அதுதான் கிராமத்துக்கு சிட்டிக்கு இருக்கிற வித்தியாசம். இந்த ஜெயிண்ட் வீலில் போகணுமா அவருக்கு? அப்புறம் அதில் போனால் பஸ்ஸில் போகணுமே. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா அவளை கூப்பிட்டு போகிறேன்லாம் வாந்தி வரும், தலையெல்லாம் சுற்றி பயப்படுவா அவளை போனால். சுற்று இப்படி மேலே போய் கீழே வரும். அவ்வளோ பஸ் வந்து இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பஸ் வந்து போயிடலாமா? விழுப்புரத்தில் பஸ் ஏறி நல்லா 2 பேரும் தூங்கி போட்டு இப்போ தான் வந்து பஸ் ஏறுற ஃபீலு. பஸ்ஸில் வைப் பண்ணுறாரு நல்லா. ஏய் வச்சனா நல்லா கொரட்டை விட்டு தூங்கி போயிருந்தாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே சோகமாகவே இருக்கும், என்னன்னே தெரியல. இப்போ தான் கள்ளக்குறிச்சி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜாலியாக விளையாடணும், வாழலாம் காமிக்கிறேன் எல்லாரும். ஏன் சோகமாக இருந்தாலும் காலைல 4:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டா பின்ன என்ன பண்ணுவான்? அச்சன் ஏய் சரி என் பின்னாடி வந்து மலை இருக்கு. என் பின்னாடி என் பின்னாடி இல்லை பஸ் போகிறது இல்லையா, அந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே மலை தான் இருக்குது. அழகாக இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே தான் வரணும்னு நினைப்பேன். ஆனால் பேக்லாக் நான் எப்பவுமே வந்து நைட் டைமில் வருவேன். ஆனால் இந்த டைமில் வந்து டே டைமில் வந்துருக்கு. சூப்பராக இருக்குது, வியூலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சரி இப்போ அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் போயிட்டு கமிட் ஆகிட்டு அம்மா அழகாக இருக்குது. இப்போ வந்து அந்த மலை நேரம்லாம் எல்லாருக்கும் ஆசை. டைம் வந்து எப்படியாவது ஏற்பாடு போயிடுன்னு ஒரு இப்போ நம்ம வந்து பஸ்லேருந்தே போகும்போது வியூ பார்க்கும்போது அழகாக இருக்குது. மலை மலை அழகா. என்னது மலை மலை. அந்த சீட்டில் யாரோ உட்காந்துட்டாங்க. பட்டு மலை மேலே ஒரு கோவில் இருக்கு, பாத்தியா? அது ஒரு இருக்கு பாரு. அது ஒரு இருக்கு பாரு, நல்லா இருக்கு கோவில். இப்போ எங்கே இருக்குது பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூரில் தான் இருக்குது. ஆத்தூர்லேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேலம் போயிட்டு இறங்கிடுவோம். நாங்கள் சேலம் போயிட்டு நாங்கள் சேலத்துக்கு எதுக்காக மெயினாக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டுடைய தங்கச்சியை பார்த்துட்டு இங்கே வந்து ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு 3 வருஷம் கழிச்சு வரோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்துட்டு போக தான் வந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய மச்சி நிச்சி சகல கூட எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் vlogல பாருங்கள். ஓகே, டாடா, பை பாய், see you.